கங்கா இந்த மாதிரி குமரனுக்கு நிறைய தடவை கால் பண்ணாலும் அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு டென்ஷனோட காவேரி கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரியும் இருக்கா, நான் விஜய்க்கு கால் பண்ணி பார்க்குறேன்னு அவங்க விஜய்க்கு ஒரு தடவை தான் ஃபோன் பண்ணுறாங்க. விஜய் உடனே அதை அட்டன் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு கங்கா இன்னுமே கோவத்தோட பாத்தியா விஜய் எப்படி இருக்காங்க, இந்த குமரன் மாமா எப்படி இருக்காங்கன்னு கத்த ஆரம்பிக்க உடனே காவேரியும் தனியாக போயிட்டு ஏங்க இப்போ நீங்கள் எங்கெங்க இருக்கீங்க, மாமா எங்க, அக்கா வேற எங்க, மாமாவுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. முதல்ல நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அதுக்கு விஜய் செம்ம கூலா நாங்கள் ராகவை கடத்திட்டோம். இதை கேட்டுட்டு ஷாக்கான காவேரியோ என்ன அந்த பசுபதியோட பையன் ராகவியா கடத்திட்டீங்க, எங்க எப்படி இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க, எல்லாம் அந்த வீட்டுக்காக தான். அப்படியாங்க, அப்போனா என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. இங்கே பாரு கொஞ்ச நேரம் இந்த ரவுடித்தனத்தை மூட்டை கட்டி வை, நான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். அப்புறம் பசுபதிக்கிட்டேயும் சொல்லிட்டேன் அவன் சென்னைக்கு வந்துட்டுருக்கான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு சரிங்க சரி நீங்கள் பத்திரமா இருங்கன்னு உடனடியாக ஃபோனை கட் பண்ண காவேரியும் தங்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்க கங்கா கிட்ட யாருக்கும் தெரியாமல் இங்கே பாருக்கா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், தயவு செஞ்சு இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இந்த மாதிரி நிவின், குமரன் மாமா, விஜய்ன்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து பசுபதியோட பையன் ராகவை கடத்திட்டாங்களான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான கங்காவும் ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் காவேரி கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ கூலாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள 2 திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போய் குமரனுக்கு கால் மேலே காலாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குமரனும் இந்த மாதிரி விஜய் அவங்க கிட்ட சொன்னது மூலயமா கண்டிப்பாக காவேரி தான் கங்கை கிட்ட உண்மையை சொல்லியிருப்பான்னு பயத்தோடையே அவங்களோட ஃபோனை ரொம்ப நேரமாக எடுக்காமே இருக்காங்க. ஆனாலும் அவங்க மறுபடியும் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கனால ஒரு கட்டத்தில் கடுப்பாகி போய் என்னதான் ஆச்சு, நான் இப்போ ஒரு சின்ன வேலையாக இருக்கேன், இப்போதைக்கு என்னால் எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்ல. ஆனால் கங்காவோ நீங்கள் எங்கே என்ன வேலையாக இருக்கீங்க நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு வரீங்க, அப்படி இல்லைனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுன்னு குமரன் எவ்வளோ சொன்னாலும் அவங்கக்கிட்ட வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கங்கா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஒரு பக்கம் குமரன் இவளுக்கு எவ்வளோ சொன்னாலும் எதையுமே புரிய வைக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃபே பண்ணிடுறாங்க. இதை பார்த்துட்டு கங்காவே ஒரு நிமிஷம் குமரன் மாமாவா இப்படி பண்ணுறதுன்னு ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனால் அங்கே குமரனும் எதுவுமே நடக்காத மாதிரி கூலா விஜய்கிட்டையும் நிவின்கிட்டையும் சீட்டாடி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் பசுபதியும் விஜய் சொன்ன மாதிரியே சென்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ண. உடனே விஜயும் சரி முதல்ல அந்த பத்திரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு என் அத்தை கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உன் பையனை விட்டுடுன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு பசுபதியும் வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சுட்டு அவங்க உடனடியாக சாரதாவோட வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க. ஆனால் அங்கே பசுபதி இப்படி வந்து நிற்கிறத பார்த்த பாட்டியும் ஷாக்கில் சாரதாவை கூப்பிட சாரதாவும் அதே ஷாக்கோட தான் இருக்காங்க. ஆனால் காவேரிக்கும் கங்காவுக்கும் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும்ல, அதனால அவங்க கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. பட் கூலாக தான் இருக்காங்க. ஸோ கைஸ், பசுபதி தான் பையனுக்காக வேற வழி இல்லாமல் என்ன தான் அந்த பத்திரத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் தான் பையனையே கடத்தி வச்சு இந்த மாதிரி மிரட்டினால அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க 3 பேர் மேலேயும் கோபம் இருக்கும். அதனால பசுபதியால் இதுக்கப்புறமா வேற என்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?